ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்மர் ஸ்பெஷல் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் வந்து எப்படி நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு எளிமையாக எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. 1 லிட்டர் வந்து திக்கான பாலை எடுத்துக்கலாங்க. ஃபுல் ஃபேட் மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் வந்து யூஸ் பண்ணும்போது ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க, ரொம்ப க்ரீமியாகவும் இருக்குங்க. அப்பப்போ வந்து பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம 1 லிட்டர் வந்து பால் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் வரைக்கும் நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. பால் காஞ்சிட்டு இருக்க இந்த டைமில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த பிராண்டு எந்த ஃப்ளேவர்லாம் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் தாங்க எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கலாங்க. பால் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. 1 லிட்டர் பாலுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து கரெக்டாக இருக்குங்க. இது எந்த கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. பால் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பால் நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஐஸ்கிரீம் தேவையான அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 150 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் வந்து எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆறட்டுங்க. கோல்டன் ஆன பிறகு இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி பிளெண்ட் பண்ணி செய்யும்போது இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்குங்க. நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதனால ஏர் டைட் உள்ள பாக்ஸாக எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ண கஸ்டர்ட் மில்க் வந்து அந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா டைட்டான மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வந்து 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது இப்படி தாங்க இருக்கும். மறுபடியும் இந்த மில்க் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. பிளெண்ட் பண்ண பிறகு அதே பாக்ஸில் போட்டு மறுபடியும் 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இதே ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு 4 டைம்ஸ் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி பண்ணும்போது தான் இந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இதே போல் நீங்கள் வந்து 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ண வந்து ஐஸ்கிரீம் வந்து நான் இந்த பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நல்லா ஏர் டைட்டாக உள்ள பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆகுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து 8 to 10 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாங்க. 10 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஐஸ்கிரீம் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்ககிட்ட வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து இந்த சட்னி கரண்டி இருக்குங்க. அதை வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணும்போது ஈஸியாக வருங்க. இது மாதிரி நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஐஸ்கிரீம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாகவும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த சம்மருக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த பீட்டரோ க்ரீமோ எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் வீட்டில் உள்ள 3 பொருட்கள் வச்சு எவ்வளோ சிம்பிளாக அண்ட் ரொம்ப டேஸ்ட்டியாக கடைகளில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இந்த ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மருக்கு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி இருக்கும். லாஸ்ட்டாக இந்த ஐஸ்கிரீம் மேலே கார்னிஷ்காக உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து பிஸ்தாவும் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேங்க. இது மாதிரி நம்ம லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணி கொடுக்கும்பொழுது குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதே போல் இந்த ஐஸ்கிரீம் வந்து இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.